ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூவேஷன் 2018 கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது பார்ட் 9. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ப்ளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 9 நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 74. ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் compensation in thermocouples can be accomplished through the use of சரிங்களா? ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் காம்பன்சேஷன் இன் தெர்மோகப்புள்ஸில் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதை வந்து ஜங்ஷன் காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு தெர்மோகப்புள்ஸில், ஓகேங்களா? அதை வந்து ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அதுதான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் காம்பன்சேஷன் இன் தெர்மோகப்புள்ஸ் கேன் பி அக்காம்ப்ளிஷ்ட் த்ரூ யூஸ் ஆஃப் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, தெர்மோகப்புள்ஸில் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்காம்ப்ளிஷ் பண்ணுறாங்க, சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 75 கொஸ்டின் நம்பரு. Approximately what area is covered under the normal distribution curve between plus or minus standard deviation? ஓகேங்களா? அதாவது அப்ராக்சிமேட் ஏரியா இஸ் கவர்டு எப்போனா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு -3 அண்டு +3 இது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும்போது அதோட அப்ராக்சிமேட் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஏரியா என்னன்னா 99.73, சரிங்களா? அதாவது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -3லேருந்து +3 அப்படி இருந்துச்சிங்கன்னா அதோட அப்ராக்சிமேட் ஏரியா 99.73, சரிங்களா? 73%. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எலமெண்ட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஜூரான்ஸ் ட்ரைலாக் வித் regard to quality ஆர், சரிங்களா? இந்த ஜூரான்ஸ் டயலாக் வித் regard குவாலிட்டி, இந்த ஜூரான்ஸ் டயலாகோட சீக்வன்ஸ் என்ன? ஒரு குவாலிட்டியை வந்து நம்ம இது பண்ணுறோம், செக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சீக்வன்ஸ் என்னமா இருக்கும் ஜூரான்ஸ் டயலாக் அந்த இதில், சரிங்களா? ஜூரான்ஸ் டயலாக் அந்த பேசிஸில் ஒரு ஒரு குவாலிட்டியை வந்து நம்ம எப்படி எந்த சீக்வன்ஸில் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளானு, கண்ட்ரோலு, இம்ப்ரூவ். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் ஒரு குவாலிட்டியை நம்ம அந்த பிளானோட குவாலிட்டியை வந்து ஒரு சைடோட குவாலிட்டி வந்து செக் பண்ணுவோம், சரிங்களா? அந்த எலமெண்ட்ஸோட குவாலிட்டி வந்து செக் பண்ணுவோம். பிளானு, கண்ட்ரோலு, இம்ப்ரூவ், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். an example of attribute கேஜ். இந்த ஃபாலோவிங் கேஜில் எந்த கேஜ் வந்து ஆட்ரிபியூட் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம்? ஆட்ரிபியூட் கேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளக் கேஜ், சரிங்களா? ப்ளக் கேஜ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்ரிபியூட் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளக் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஹோல், சரிங்களா? ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோலோட ஷேப்பையும் சைஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு ப்ளக் கேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சில முக்கியமான கேஜின்னு சொல்கிறேன், அந்த கேஜியோட நோட்ஸையும் நோட் பண்ணிக்கங்க, யூஸ் ஆகும். அப்புறம் ரிங் கேஜ்னு ஒன்று இருக்குது. ரிங் கேஜ் இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், சரிங்களா? இந்த ரிங் கேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது? மெஷரிங் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டோட எக்ஸ்டர்னல் டயமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா? அடுத்தது டேப்பர் கேஜ். டேப்பர் நம்ம சைன் பார்லாம் படிச்சிருப்போம்ல, அதுதான். டேப்பர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டு மெஷர் த வித் ஆஃப் த கேப்ஸ், க்ரூவ்ஸ், ஹோல் டயமீட்டர் அண்ட் த இன்னர் டயமீட்டர் ஆஃப் த பைப்பு. ஒரு பைப் இருக்குது, இந்த பைப்பில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதோட கேப்பு, க்ரூவ்ஸு, ஹோல் டயமீட்டர் வந்து இன்னர் டயமீட்டர் ஆஃப் பைப்பு, சரிங்களா? சாரி, பைப்போட இன்னர் டயமீட்ரு, அதுக்கப்புறம் ஹோலு, அதுக்கப்புறம் வித்து,
க்ரூவ்ஸ் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. டேப்பர் கே டேப்பர் கேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் போத் ஃப்ளக் அண்ட் ரிங் ஸ்டைல்ஸ் சரிங்களா. இந்த டேப்பர் கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்பர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேட் அப் ஆஃப் போத்து ரிங் அண்டு ப்ளக் கேஜ் சரிங்களா. ரிங் அண்டு ப்ளக் கேஜ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த டேப்பர் கேஜ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து டேப்பர் கேஜோட பர்பஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் டு மெஷர் த வித் ஆஃப் த கேப். ஒரு ஆப்ஜெக்டில் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்போட வித்தை மெஷர் பண்ணுறதுக்கு. அப்புறம் க்ரூவ்ஸ்னால் அந்த வி ஷேப் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மெஷர் பண்ணுறதுக்கு. அதான் ஆங்கிளில் இருக்கும் மெஷர்மெண்ட், அதை மெஷர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஹோலில் இருக்கிற டயாமீட்ரு, அப்புறம் இன்னர் டயாமீட்டர், அதாவது ஒரு பைப்போட இன்னர் டயாமீட்டர், இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு டேப்பர் கேஜ் வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சரிங்களா யூஸ்டு ஃபார் கிளியரன்ஸ் பிட்வீன் த மேட்டிங் சர்ஃபேஸ் சரிங்களா. ஃபீலர் கேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் கிளியரன்ஸ் பிட்வீன் த மேட்டிங் சர்ஃபேஸ். ஓகேங்களா. கிளியரன்ஸ் பிட்வீன் த மேட்டிங் சர்ஃபேஸ். அது மெயினாக சொல்ல போனோம்னா டு மெஷர் த சைஸ் ஆஃப் கிளியரன்ஸ் சரிங்களா. டு மெஷர் த சைஸ் ஆஃப் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சர்ஃபேஸில் வந்து கிளியரன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நமக்கு தேவையான டைமென்ஷனை விட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதான் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஃபீலர் கேஜ் வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. அடுத்தது வேறு என்ன கேஜ்னா ஃபார்ம் கேஜ். FAORM ஃபார்ம் கேஜ். ஃபார்ம் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து these are the types of cages that are designed to check the profile of object. ஒரு ஆப்ஜெக்டோட ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணுறதுக்கு சரிங்களா. அந்த ப்ரொஃபைலோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஃபார்ம் கேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதே போல் இந்த ஃபார்ம் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக சொல்லலாம். அதாவது ரேடியஸ் கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ரேடியஸ் கேஜஸ் மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு மெஷர் த கார்னர்ஸ் சரிங்களா, ஆஸ் வெல் அஸ் ரேடியஸ் ஆஃப் க்ரூவ்ஸ் சரிங்களா. இந்த க்ரூவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கிற ரேடியஸை மெஷர் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட கார்னர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் இது வந்து இந்த ஃபார்ம் கேஜ் வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. அதுக்கப்புறம் கேலிபர் கேஜ். CALIPER கேலிபர் கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு செக் இன்சைட் அண்ட் அவுட் சைட் டைமென்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் சரிங்களா. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட இன்சைடு டைமென்ஷனையும் அவுட் சைடு டைமென்ஷனையும் செக் பண்ணுறதுக்கு கேலிபர் கேஜ் வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. இதுதான் கேலிபர் கேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குது, இந்த ஆப்ஷனில் மைக்ரோமீட்டர் இருக்குது. மைக்ரோமீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ. இது எதுக்கு யூஸ் ஆகுது, டு இன்ஸ்பெக்ட், அதாவது செக் பண்ணுறதுக்கு தான். டு மெஷர்மெண்ட் ஆஃப் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட். இப்போ ரொம்ப ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதான் அந்த ஆப்ஜெக்டோட லென்த்து டெப்த்து திக்னஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டோட லென்த்து டெப்த்து திக்னஸ்ஸு இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.01 mm ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்லிப் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்லிப் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்பெக்ட் செக் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு டைமென்ஷனில் இருக்கா அப்படின்னு அதோட அக்யூரேசி, அந்த டைமென்ஷனோட அக்யூரேசி வந்து செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லிப் கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் நம்பர் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது. ஸ்லிப் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைன் பார் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணும்போது அதில் வந்து நிறைய ஸ்லிப் கேஜ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்கும் 0.01 0.02 சொல்லிட்டு நிறைய ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணும்போது அதோட கரெக்டான டைமென்ஷன் வந்து எவ்வளோ எரர் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்லிப் கேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்குது ஸ்லிப் கேஜில் வந்து சரிங்களா.
அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கேஜ் இருக்குது, ஆங்கிள் கேஜ், அதுதான் இந்த டேப்பர் கேஜ்னு சொல்லுவோம். இந்த சைன் பார் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணோம்ல, அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம், ஆங்கிள் கேஜ், அதாவது இந்த சைன் பார், அதில் என்ன பண்ணுவோம், ஆங்கிளை வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆங்கிள் பேஸ் பண்ணியிருக்கும் சரிங்களா, அந்த ஆங்கிள் இப்போ 90 டிகிரியில் இருக்கா, 45 டிகிரியில் இருக்கா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குது, எவ்வளோ எரர் இருக்குது, நமக்கு எத்தனை டிகிரியில் வேணும் சரிங்களா. இப்போ 45 டிகிரி நமக்கு வேணும், ஆனால் அங்கே 46 இருக்குன்னா அப்போ எவ்வளோ எரர் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கிள் கேஜை வந்து யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ஃபார் வேரியஸ் பர்பஸ் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள்ஸ் சரிங்களா, லைக் வி புள்ளி, க்ரூவு, வி பெல்டு, இது போல் நிறையா வந்து சொல்லலாம் சரிங்களா. இதுதான் வந்து ஆங்கிள் கேஜோட பர்பஸ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 78th கொஸ்டின். The measuring instrument assess the surface irregularities through. சரிங்களா. The measuring instrument assess, இந்த measuring instrument வந்து சர்ஃபேஸ் irregularity இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி அசஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா தான் அசஸ் பண்ணுது சரிங்களா. The measuring instrument assess the surface irregularities through. ஒரு சர்ஃபேஸ் irregularities வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வந்து கண்டுபிடிக்குது எப்படின்னா ஃபிக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 79 கொஸ்டின் பாருங்கள். த ஜென்ரல் வே ஆஃப் டிஸ்கிரைபிங் சிலிண்ட்ரிசிட்டி காம்போனன்ட் சரிங்களா. ஜென்ரல் வே, ஒரு சிலிண்ட்ரிசிட்டி காம்போனன்ட் இருக்குது, அதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு ஜென்ரல் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜோன் மெத்தட் சரிங்களா. மினிமம் ஜோன் மெத்தட் மூலிமா அதை டிஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோன்னா 8th கொஸ்டின் சரிங்களா. 80 கொஸ்டின் நம்பர் 80. The digitized frame, the digitized frame of the image in a machine vision system is referred. சரிங்களா. ஒரு டிஜிட்டைஸ்டு ஃப்ரேம் இருக்குது, ஃப்ரேம் ஆஃப் த இமேஜ் இருக்குது சரிங்களா. அதாவது ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினோட டிஜிட்டல் ஃப்ரேம் ஆஃப் த இமேஜ் இருக்குது, அதில் மிஷினோட விஷன் சிஸ்டத்தை எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னா ஃப்ரேம் பஃபர், அதன் மூலிமா நம்ம அந்த மிஷினோட விஷன் சிஸ்டத்தை ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா. ஃப்ரேம் பஃபர். அப்போது இதில் ஏடிசி அப்படின்னா என்னன்னா, ஏடிசின்றது அப்பேரண்ட் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் சரிங்களா. அப்பேரண்ட் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், அப்பேரண்ட் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், அதான் ஏடிசின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இமேஜிங் டெக்னிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்த ஏடிசி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ, எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் டெக்னிக்யூ, இன்டிஸ்பென்சபிள் இமேஜிங் டெக்னிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் டெக்னிக்யூ சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் இந்த அப்பேரண்ட் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் ஏடிசி. அப்புறம் விஷுவல் பஃபர் அப்படி இல்லைன்னா விஷன் பஃபர், இதை வந்து விஷுவல் பஃபர்னு சொல்லுவாங்க. விஷுவல் பஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபைன்ஸ் ஏ ரீஜன் அரவுண்ட் அன் ஆப்ஜெக்ட் வித்தின் which the probability of an unblocked view of all portions in the object. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு மிஷினோட ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு மிஷின்ஸ் இருக்குது, அந்த மிஷினோட அன்பிளாக்டு வியூ, பார்க்க முடியாத அந்த போர்ஷன்ஸை கூட பார்க்க முடியாத அந்த போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போ ஒரு மிஷின்ஸ் இருக்குது, அந்த மிஷின்ஸில் நம்மளால் பார்க்க முடியாத ஒரு போர்ஷன்ஸு, அந்த போர்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விஷுவல் பஃபர் அப்படி இல்லைன்னா விஷன் பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் அதை டிஃபைன் பண்ணும் சரிங்களா. இதுதான் விஷன் பஃபர் இல்லை விஷுவல் பஃபர் ஓகேங்களா. அன்பிளாக்டு வியூ ஆஃப் ஆல் போர்ஷன்ஸ் ஆஃப் த மிஷின்ஸ். அதுக்கப்புறம் டிஏசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏசி டிஜிட்டல் டு அனலாக், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டிவைஸு, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா the quality of audio for headphone and speakers by converting into the analog signal. அதாவது ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ டு அனலாக் சிக்னல்,
சரிங்களா. ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுக்கும். அதுதான் டிஏசி, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதுதான் மற்ற ஆப்ஷன்ஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்ட் 9 பார்த்துட்டோம். பார்ட் 10 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. அந்த தகவலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.